அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ப்ரௌனி ரெசிபி தான். நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ப்ரௌனி ரெசிபிக்காக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஷிசாஸ் கிச்சன். நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 kgக்கான ப்ரௌனி தான் இப்போ செய்ய போகிறோம். 150 கிராம் சுகர் எடுத்துருக்கேன். இதை மெஷர் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு சைடு 150 கிராம் சாக்லேட் எடுத்துக்கலாம். நான் வந்து மோடோட சாக்லேட் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. 150 கிராம் சாக்லேட் எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து ஃப்ரீசரில் இருந்ததுன்னா எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுருங்க. ரொம்ப கூலிங்காக ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா ஃப்ரீஸாக இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் பட்டரை வந்து நம்ம மெல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். சாக்லேட் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா எடுத்து வெளியே வச்சுருங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் முன்னே வச்சுருங்க. சாக்லேட்டெல்லாம் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு சீக்கிரமாக கூலிங்கே போகாது. இப்போ நான் பட்டரும் ஆட் பண்ணிட்டேன். பட்டரும் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஓவன் இருந்தால் நீங்கள் ஓவனில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு மெல்ட் ஆகிடும். நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 100 கிராம் மைதா, பட்டர் 100 கிராம், மைதா 100 கிராம், 150 கிராம் சுகரு, 150 கிராம் சாக்லேட். இந்த மாதிரி தான் இருக்கணும் ரேஷியோ. 20 கிராம் வந்து கொக்கோ பவுட்ரு ஆட் பண்ணுறேன். கொக்கோ பவுட்ரு நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டு தான் இருக்கும். இதுக்கு அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். 30 கிராம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கம்மி ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். நீங்கள் கொக்கோ பவுட்ரு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு 1/2 kgக்கு நீங்கள் 20 கிராம் எடுத்துக்கோங்க. நான் இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுக்கிறது டிஸ்பிளேயில் தெரியும்னு நினச்சேன், ஆனால் தெரியவே மாட்டேன்து. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மெஷர்மெண்ட் அளவு எல்லாமே. காஃபி பவுட்ரு வந்து நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். என்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லை, அதனால நான் இதை ஆட் பண்ணேன். உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுவே ஆட் பண்ணிக்கோங்க. டபுள் பாயிலிங்கில் இப்போ நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் பாயிலிங் பண்ண எடுக்க பாத்திரம் வந்து தண்ணி வைக்கிற பாத்திரம் வந்து நல்லா சின்னதாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வரக்கூடாது. ரொம்ப ஹீட்டானால் மேலே வரக்கூடாது. தண்ணி அளவு கூட கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சாக்லேட்டை கட் பண்ணியே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து தண்ணி மட்டும்தான் ஹீட் ஆகணும். மேலே வச்சுருக்க சாக்லேட்டும் பட்டரில் புகை வர மாதிரி ஹீட் ஆகக்கூடாது. அதுதான் மெயின்னு. சாக்லேட்டோட டெம்ப்ரேச்சர் வந்து நம்ம விரல் வச்சா தாங்குகிற சூடில் இருக்கணும். இது இந்த அளவு தான் நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், நான் இப்போ காமிக்கிறேன். எடுத்தால் தண்ணியில் மட்டும்தான் புகை வர மாதிரி இருக்கும். இந்த சாக்லேட்டில் கொஞ்சம் கூட சூடான புகையே இருக்காது. ஹீட் இருக்கும், ஆனால் புகை வர மாதிரி இருக்க, பாயில் ஆகக்கூடாது. அடியில் மட்டும்தான் இருக்குது பாருங்கள். இதே அளவுக்கு நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாக்லேட்டோட ஹீட் வந்து அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் வந்துடும். அதனால தான் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் கூட நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணி எடுக்கிறது. இப்போ டின் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் அளவு எடுத்துகிட்டு வச்சப்புறம் ஃபஸ்ட்டு டின் ரெடி பண்ணி வச்சிடணும். டின் ரெடி பண்ணி வச்சப்புறம் தான் நீங்கள் ப்ரௌனி செய்யவே ஸ்டார்ட் பண்ணணும். நான் பட்டர் எடுத்து இல்லையா, கொஞ்சம் பட்டர் அந்த பாக்ஸ்லேயே இருந்துச்சு, அதே அப்ளை பண்ணிவிட்டு நான் பட்டர் பேப்பரை ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த பட்டர் பேப்பரை நீங்கள் கரெக்டாக கார்னரில் கட் பண்ணி இது மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நீங்கள் வச்சு செட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் ப்ரௌனி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கரெக்டான பீஸில் கிடைக்கும். இல்லைன்னா ஷேப் நல்லா இருக்காது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வீட்டில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ அதிலே நீங்கள் பண்ணிக்கோங்க. இது நல்லா கார்னரெல்லாம் ஷேப் பண்ணி எடுத்துட்டுக்கலாம். இப்போ பட்டர் பேப்பர் போட்டு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ப்ரௌனி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரௌனிக்கு நம்ம சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் நம்ம சுகர் தான் ஆட் பண்ணணும். பவுட்ரு பண்ணி தான் ஆட் பண்ணணும். நீங்கள் பவுட்ரு பண்ணாமல் ஆட் பண்ணால் விஸ்க்கு வச்சு நீங்கள் ரொம்ப நேரம் பீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் பீட் பண்ணிகிட்டே இருந்தால் ப்ரௌனி வந்து கேக்கு மாதிரி ஆகிடும். அதனால தான் பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணுறது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த விஸ்க்கு வந்து எனக்கு செட்டே ஆகாதுங்க. நல்லா விஸ்க்கு அடிக்கிறதுக்கெல்லாம் நல்லா செட் ஆகும். இந்த பிடி இருக்குது பாருங்கள், அது எனக்கு சீக்கிரமாக போயிடும். ஒரு 4-5 விஸ்க்கு வச்சுருக்கேன். 4-5லே இதே தான் ப்ராப்ளம். உங்கள்கிட்ட எதுனா விஸ்க்கு நல்ல ப்ராண்டில் இருக்குன்னா எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள்.
ஒரு முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டையில் ஒரு வெள்ளை நூல் மாதிரி வரும் பாருங்கள், அது ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஒரு முட்டையை தான் ஆட் பண்ணணும். ஒரு முட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க் வச்சு நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. இது கேக் மாதிரியெல்லாம் இல்லை, நல்லா சாஃப்டாலாம் செய்கிறதுக்கு. ப்ரௌனி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணோமோ நல்லா ஃபட்ஜியாக மேலே க்ரிங்கிள் டாப்போடு வரும். ஃபஸ்ட் டைமாக நீங்கள் வீட்டில் ப்ரௌனி செய்கிறதா இருந்தால் ஒரு முட்டையை வச்சு நீங்கள் செய்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு முட்டையை வச்சு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ. நான் வீடியோவாக எதுக்கு அப்லோட் பண்ணால் புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும்னு தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், யாருக்கெல்லாம் பிடிக்குமோ ப்ரௌனி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு முட்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆட் பண்ண அப்புறம் தான் அந்த நூல் மாதிரி தெரியுது பாருங்கள். நீங்கள் ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு முட்டையை செக் பண்ணிக்கோங்க. அந்த நூல் மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துருங்க, வெள்ளையாக இருக்கிறது. ஏன்னா பேட்டரியில் ஆட் பண்ணிட்டா எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம மைதாவும் கொக்கோ பவுடரும் நம்ம மெஷர் பண்ணலையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த முட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளாஸியாக இருக்குதுன்னு, இந்த ஷைன் தெரியும் பாருங்கள். மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் இந்த மாதிரி வரும். இப்போ மெஷர் பண்ணி வச்சுருக்கிறது நம்ம ஜெலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஜெலிக்கணும். ப்ரௌனிக்கு பேக்கிங் பவுடர்லாம் யூஸ் ஆகாது, நீங்கள் போடாதீங்க, நல்லா இருக்காது. கேக் மாதிரி புஷ்ஷுன்னு இருக்கும். ப்ரௌனி ஃபட்ஜியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாவை ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் விஸ்கிலே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பேச்சுலாலாம் யூஸ் பண்ணணுன்னு தேவையில்ல. ஏன்னா நம்ம கேக்கு தான் கட் அண்ட் ஃபோர்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணுவோம். ப்ரௌனிக்கு அதெல்லாம் இல்லை, ஈஸியாக சீக்கிரமாகவும் செய்திடலாம். ப்ரௌனியெல்லாம் ரொம்ப கஷ்டமான ரெசிபியெல்லாம் கிடையாது. கொஞ்சம் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியணும். இந்த சாக்லேட் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறீங்களா, அதை கரெக்டான இதில் நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபட்ஜியாக சூப்பராக வரும் உங்களுக்கு. இப்போது நான் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கிளே மாவை நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும், சீக்கிரமாக மிக்ஸும் ஆகிடும். பேட்ரு பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குது. இப்போ நான் போர் பண்ணும்போது டின்னில் செட் பண்ணும்போது எவ்வளோ டைட்டாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா எங்கள் ஊர் சைடெல்லாம் அவ்வளோ கூலிங்காக இருக்குது. பேரணம்பட்டு, ஆம்பூர், நரியம்பேட் சைடு தான் இருக்கிறது. நான் நரியம்பேட்டில் இருக்கேன். இங்கே குளிர் இருந்தாலும் அதிகமாக தான் இருக்கும், வெயில் இருந்தாலும் அதிகமாக இருக்கும். இப்போ கிளைமேட் குளிர்காலம், சரியான குளிர். காலையில் எந்திரிச்சு பசங்களெல்லாம் ரெடி செய்து அனுப்புகிற வரைக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. குளிர் எப்படா போகும்னு இருக்கேன். டைம் இப்போ நான் 10 ஆகுது, ஆனால் எப்படி இருக்குது குளிர், அவ்வளோ வெயிலே தெரிய மாட்டேன்து, அவ்வளோ குளிராக இருக்குது. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். டைட் ஆகிடுச்சின்னா நீங்கள் கொஞ்சம் லூஸாக இருக்கும்போது சீக்கிரமாக ஆட் பண்ணிவிடுங்க, சீக்கிரமாக செய்துடுங்க. ஸ்பேச்சுலா நல்லா யூஸ் ஆகுங்க. ஸ்பேச்சுலா வேஸ்ட் ஆகாது. சாக்லேட்டெல்லாம் நல்லா தொடச்சி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்பேச்சுலா இருக்காது என்கிட்ட. அதுக்கப்புறம் தான் நான் வாங்கிட்டேன் சாக்லேட். ஏன்னா பாத்திரத்துலேயே நிறைய சாக்லேட் விஸ்கிலெல்லாம் பிடிச்சிடும். ஸ்பேச்சுலா இருந்தால் தொடச்சி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஓவனை 10 நிமிஷம் முன்னே ஆன் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துட்டு மேல் ராடு கீழ் ராடும் ஆன்லேயே இருக்கணும், 2 ராடும் ஆன்லேயே இருக்கணும். அதுக்கப்புறம் மேலே ஃபேன் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இது நான் காமிக்கிறேன் பாருங்கள், இதுவும் ஆன்லேயே இருக்கணும். அதுக்கப்புறம் 180 டிகிரியில் நீங்கள் வச்சுக்கணும் செட் பண்ணி. நான் 20 நிமிஷத்துக்கு வச்சுருக்கேன். ப்ரௌனி கரெக்டாக பேக் ஆகிடும், வந்துடும். இப்போது நான் நடுவுலையும் உங்களுக்கு செக் காமிக்கிறேன் பாருங்கள் ப்ரௌனி எப்படி வந்திருக்குன்னு. நான் ஃபினிஷ் ஆகும்போது கூட உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நான் கொஞ்ச நேரம் குக் ஆனதை காமிக்கிறேன் பாருங்கள். மேலே க்ரிங்கிள் டாப் தான் வந்திருக்கும், உள்ளே வெந்திருக்காது. இந்த நேரத்துலலாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்காதீங்க, ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணாதீங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் கேக் மாதிரி புஷ்ஷுன்னு வந்திருக்கு. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே அப்புறம் தான் நீங்கள் செக் பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த கேக் மாதிரி புஷ்ஷுன்னு வருது இல்லையா, அது அப்படியே அடங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிக்கலாம்.
நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டூத் பிக் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நடுவில் தான் ரொம்ப குக் ஆகாமல் இருக்கிறது. இங்கே பாருங்கள், நான் ஓரமாக செக் பண்ணியிருக்கேன். கரெக்டாக க்ளீனாக வந்திருக்கு. இப்போ நடுவில் செக் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துடுச்சு, கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ லைட்டாலாம் சாக்லேட் ஒட்டுனா ஒன்றும் இல்லை. இப்போ நிறைய பேட்ரு ஒட்டி வந்தால் குக் ஆகலைன்னு அர்த்தம். இது குக் ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இதுதான் எனக்கு கூலிங் ரேக்குங்க. உங்கள்கிட்ட கூலிங் ரேக் இருந்துச்சுன்னா அதிலே வச்சுக்கோங்க. நீங்கள் கேக் வைக்கிறீங்களோ இல்லையோ, ப்ரௌனி கண்டிப்பாக நீங்கள் எடுத்து ஹீட்டோடு அப்படியே கீழே வைக்கக்கூடாது. கவுண்டர் டாப்லேயும் எங்கேயும் வைக்கக்கூடாது. ஒரு ஹைட்டான பொருளை எடுத்துகிட்டு, இப்போ நான் இதை எடுத்துருக்கேன், இந்த கல் இது மேலே வச்சுருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி பாத்திரம் எதுனா இருந்துச்சுன்னா டின்னை அது மேலே வச்சுக்கோங்க. கீழேயும் ஆறும் மேலேயும் ஆறும். அப்போது கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்கும். இன்னும் குக் ஆகாது. ஏன்னா நம்ம டைரெக்டாக கீழே வச்சுட்டா நிறைய குக் ஆகிடும். ப்ரௌனி நல்லா இருக்காது நிறைய குக் ஆகுனா. இது மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு துணி கிளாத் போட்டு மூடிடுங்க. நான் ஒரு பேப்பர் வச்சு மூடியிருக்கேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூலிங் ஆன அப்புறம் நான் காமிக்கிறேன். கிரிங்கிள் டாப்பெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் வார்மாக இருக்குது. இந்த நேரத்தில் கூட நீங்கள் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் செய்கிறீங்கன்னா நல்லா கூலிங் ஆன அப்புறம் நீங்கள் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை. ஒரு கை சூடு தாங்குகிற மாதிரி தான் இருக்குது. இதை நான் இப்போ எடுத்துக்கிறேன். நீங்கள் நல்லா கூலிங் ஆறுனதே எடுத்துக்கோங்க. நான் இப்போ பீஸ் போட போகிறேன், அதனால் எடுத்துக்கிறேன். நீங்கள் எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இந்த டின்னே கவுத்தி போட்டுட்டு இது மேலே வச்சு நான் கட் பண்ணி பீஸ் போட்டுக்க போகிறேன். இது மாதிரி பீஸ் போடும்போது கரெக்டாக இருக்குது எனக்கு. ஏன்னா அதே அளவு தானே, ஷேப்பும் கரெக்டாக வந்துடுது பீஸ் போடுறதுக்கு. இங்கே பாருங்கள், நல்லா ஃபட்ஜியாக கிரிங்கிள் டாப்போடு சூப்பராக வந்திருக்கு. ப்ரௌனி செய்ய ஸ்டார்ட் பண்ணாலே என் பசங்க கேட்பாங்க, யாருக்குமா ஆர்டராமான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா வீட்டுக்கு செய்தோன்னு நினைப்பானுங்க அவங்க. ஆர்டராக இருந்தால் அவங்களுக்கு சேட் ஆகிடும். அப்படியே கம்மியாக கிடைக்கல, கொஞ்சமாக தான் கிடைக்கும். அதுவும் என் சின்ன பையன் பின்னாடியே சுற்றிட்டுருப்பான், பூனை மாதிரி. வேணும் வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பான். இதுங்க பாருங்கள், பீஸ் போட்டுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி பட்டர் பேப்பரில் ஒட்டாமல் வந்திருக்கு. பட்டர் நீங்கள் 100 கிராம் ஆட் பண்ணால் தான் இது மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும். பட்டருக்கு பதிலாக ஆயில் எல்லாம் ஆட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் வராது. இது மாதிரி ஃபட்ஜினஸ் எல்லாம் கிடச்சிரும், டேஸ்ட் இருக்காது. பட்டர் ஆட் பண்ணால் தான் டேஸ்ட் இருக்கும். பட்டரும் சாக்லேட் தான் இதுக்கு மெயினான ரீசன் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு. வெயிட் போட்டு எடுத்துக்கலாம். 2 இடத்துல எனக்கு 1/4 கிலோவாக கேட்டிருக்காங்க. வெயிட் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் புதுசாக நீங்கள் ப்ரௌனி பிஸ்னஸாக செய்கிறீங்கன்னா நீங்கள் வெயிட் புதுசாக மட்டும் இல்லை, இந்த பிஸ்னஸாகவே செய்கிறதா இருந்தால் வெயிட் போடும்போது ஒரு 10 கிராம் 20 கிராம் எக்ஸ்ட்ரா கொடுத்துடலாம். கம்மியாக மட்டும் கொடுக்கக்கூடாது. 250 கிராம் கேட்டிருந்தாங்க. 8 பீஸ் வந்திருக்கு. ரொம்ப பெரிய பீஸும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் நான் 8 பீஸாக போட்டு கொடுத்துருக்கேன். வெயிட் போட்டு எடுத்துட்டேன். இது வெயிட் போட்டுக்கிட்டு இன்னும் இருக்கிறதையும் நான் வெயிட் போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வேறு ஆர்டர் நான் அப்புறமா தான் எனக்கு வந்திருந்தது. இந்த ஆர்டர் நான் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். 50 கிராம் தான் அன்றைக்கி ஆர்டர் இருந்தது. இன்னும் நான் கடைக்காக செய்திருந்தேன். ஒருத்தர் சாக்லேட் ஷாப்பில் தான் கேட்டிருந்தாங்க, நீங்கள் செய்தால் டேஸ்ட்டுக்காக எடுத்துகிட்டு வாங்கன்னு. ஆனால் அன்றைக்கி ஆம்பூருக்கு போக முடியல. அதனால் நான் என்கிட்ட ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்களா, அவங்களுக்கு கேட்டு பார்க்கலான்னு நான் மெசேஜ் போட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு கஸ்டமரே அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் ப்ரௌனி இருந்தால் கொடுத்துருங்கன்ட்டு. சரி, இன்னும் இருக்கிற பேருக்கெலாம் மெசேஜ் பண்ணலை. அதிலே எனக்கு அவங்களுக்கே நான் ஃபஸ்ட்டு பண்ணவங்களுக்கே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ப்ரௌனி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சின்ன லைக்கும் எனக்கு பெரிய அளவில் ரீச் கொடுக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.